இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் கடவுளின் சாயலாக இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் கூறுவதைப் போல நாம் நன்றாயிருப்பதற்கும் பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஒரு சமீபத்திலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு சம்பவத்தை வாசித்தேன். உயிர் கொடுத்த தாய் என்று அதனுடைய தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கின்றன. மக்கள் தலைதெறிக்க ஓடுகிறார்கள். நிலம் பிளக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக பூமிக்குள்ளே அமிழ்ந்து போகிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாள். மக்கள் செத்து கொண்டிருப்பதை கண்முன்னே பார்த்து கொண்டு ஓடுகிறாள். எங்கும் ஒரே மரண ஓலம். மக்களை காப்பாற்ற இராணுவ வீரர்கள் வருகிறார்கள். மரணித்த மக்கள் கும்பலை பார்க்கிறார்கள். தூரத்தில் ஒரு குழந்தை சத்தம் கேட்டு ஓடுகிறார்கள். பூமிக்கு மேல் ஒரு வளையல் கை நீட்டி கொண்டிருக்கிறது. கைக்கு உண்டான பெண் உருவம் மொத்தமும் மண்ணுக்குள்ளே. வெளியே நீட்டிருந்த விரைத்த கை குழந்தையை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு தியாக அன்பை பார்த்தீர்களா? இன்றைக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் வயதான காலத்தில் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு தேவையானது செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களை பாதுகாப்போம், பராமரிப்போம். அந்த ஆசீர்வாதத்தை நமதாக்கி கொண்டு ஆசீர்வாதத்தோடு வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.